ஸ்பிரிச்சுவல் அண்ட் லைஃப் பார்க் சேனலுக்கு உங்களை வரவேற்பது உடுமலை ஜோதிடர் பார்த்திபன். போன வீடியோவில் முதல் பாவகம் அதை பற்றி பார்த்தோம். இப்போது அதற்கு அடுத்தது இரண்டாம் பாவகம். இரண்டாம் பாவகம் எதை குறிக்குதுங்கிறத இப்போது பார்க்கலாம். பண வசதி, நிதிநிலை, குடும்ப உறவுகள், வலது கண், தொண்டை, பல், பேச்சு, அறிவு, குடும்பம், நகம், நாக்கு, துணி, நட்பு, வியாபார அமைப்பு, உணவு, குடிப்பழக்கம், உணவு உண்ணும் வழக்கம், சாப்பாடு, முகத்தின் அழகு, லாப நஷ்டங்கள், மனைவி அல்லது கணவன் உடல்நிலை, சம்பாத்தியம், சுய ஆராய்ச்சி, அடிப்படை கல்வி. அடிப்படை கல்வினா 5வது வகுப்பு படிக்கிற வரைக்குமான கல்வி பற்றி குறிக்கிற இடம். மேற்கூறிய எல்லா விஷயங்களும் இரண்டாம் பாவத்திற்கு பொருந்தும். இப்போது ஒருத்தர் ஜாதகம் கொண்டு வராது. எனக்கு ஒரு உதாரணத்துக்கு பணவசதியை மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா மற்ற எல்லா பாவமும் சொல்லியிருக்கேன். பணவசதி இருக்குது, நிதி, வலது கண் இருக்குது, பல், பேச்சு இதை பற்றி இருக்குது, அறிவு இருக்குது, குடும்பத்தை பற்றி இருக்குது. குடும்பம் அப்படிங்கிறது நாம் பிறந்து வளர்ந்த குடும்பத்தையும் குறிக்கும், திருமணத்திற்கு பிறகு அமையும் குடும்பத்தையும் குறிக்கும். நான் உதாரணத்துக்கு பணவசதியை மட்டும் இப்போ எடுத்துக்கிறேன். எனக்கு இன்றைய காலமாக ரொம்ப பணம் கஷ்டமாக இருக்குது, சரியாக வருமானம் இல்லை அப்படின்னு எதாவது வர்றாரு அப்படின்னா, நீங்கள் முதல்ல அவர் ஜென்ம ஜாதகத்தில் பண வசதி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணணும். ஜென்ம ஜாதகம் அப்படிங்கிறது பிறவியிலிருந்து கடைசி வரைக்கும் அப்படி தான், அது மாறாது. இதுக்கு குரு பயிற்சி, சனி பயிற்சியோ திசாபுத்திகளோ சம்மந்தம் இல்லை. இந்த ஜென்மத்தில் அவருக்கு எப்படி பண வசதி இருக்கும் அப்படிங்கிறத குறிக்கிற விஷயம் கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்கும். ஏற்ற இறக்கங்கள் வரலாம், ஆனால் எப்படி இருக்குங்கிறத ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. ஒருவேளை அந்த இரண்டாம் இடம் பலமாக இருந்து, இரண்டாம் இடத்து அதிபதி பலமாக இருந்தால், சுபர் பார்வை பெற்று இருந்தால், பாவகிரகங்கள் இரண்டாம் இடத்தில் இல்லாமல் இருந்தால், அவர் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் பணம் கஷ்டப்பட மாட்டார். ஏதாவது வகையில் பணம் வந்துகிட்டே தான் இருக்கும். சரி, இப்போ கொஞ்ச நாள் கஷ்டங்க, நல்லா வந்துட்டு இருந்தது, கொஞ்சம் குறையுது, பண வசதி அவ்வளோ சரியில்லைன்னு வந்தார்னா அப்படின்னா அவருடைய திசாபுத்திகள் தான் காரணம். அப்போ வேணால் கொஞ்சம் குறையலாம். ஆனால் பெரிய சுத்தமாக குறைஞ்சி போச்சு இல்லைங்கிற லெவலுக்கு போகாது. இதை நீங்கள் அந்த இரண்டாம் பாவத்தை ஆராய்ச்சி பண்ணி பதில் சொல்லலாம். அப்போ இரண்டாம் இடம் பலமாக இருந்துருச்சு அப்படின்னா அவருடைய கஷ்டம் தற்காலிகமானது தான். பிறகு திசை மாறும்போது மறுபடியும் உங்களுக்கு நல்லா வந்துடணும்னு சொல்லிடலாம். அப்படி இல்லாமல் இரண்டாம் பாவமே பலவீனமாக இருந்து பாவகிரகங்கள் சம்மந்தப்பட்டு இருந்தால் அவருக்கு எப்போ கடைசி வரைக்கும் பெரிய பண வசதி இருக்காது. அப்போ எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குன்னு வந்தார்னா, ஏற்கனவே அளவாக தான் இருந்தது, இப்போ இன்னும் கஷ்டம்னா அதுக்கு திசைகள் தான் காரணம். அந்த திசை முடிஞ்சு நல்ல திசை வரும்போது இன்னும் கொஞ்சம் சுமாராக பண வசதி வரும். ஆனால் மிகப்பெரிய அளவில் வரும்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த பாவகத்தை வச்சு இங்கே ஆராய்ச்சி பண்ணும்போது கடைசி வரைக்குமே அவர் ஜென்மம் முழுவதுமே பண வசதி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த இரண்டாம் பாவத்தை வச்சு தீர்மானித்து சொல்ல முடியும். இதை வச்சுட்டு தான் பலன் சொல்லணும். அப்போ அடிப்படையிலே பெரிய பலம் இல்லை அப்படின்னா, இல்லை சார் உங்களுக்கு ஏற்கனவே பண வருமானங்கள்லாம் கம்மியாக தான் ஜாதகம் கூட இருக்குது, இப்போ நேரமும் செய்ததுனால கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க, திசைகள் மாறும்போது அல்லது கோச்சார கிரகங்களை சப்போர்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் வரும்னு சொல்லாமே தவிர மிகப்பெரிய அளவில் வரும்னு சொல்ல முடியாது. இது மாதிரி பிறப்பு ஜாதகத்தை தீர்மானிச்சுட்டு பிறகு நாம் பதில் சொன்னால் சரியாக இருக்கும். இது ஒரு உதாரணத்துக்கு தான். இப்போது போன முறை சொன்ன லக்ன பாவமாகட்டும், இரண்டாம் பாவமாகட்டும், ராசி கட்டத்தை வச்சு சொல்லிடுறோம். அம்சத்தையும் பார்க்கணும். ஒருவேளை ராசியில் பலவீனமாக இருந்து அம்சத்தில் கொஞ்சம் பலம் காமிச்சதுன்னு வைங்க, அப்போ ஒரே இடையே கட்ட பலன் இருக்காது. கொஞ்சம் ஒரு 50% மறுபடியும் நிமிர்ந்து உட்கார வாய்ப்பு இருக்குது, சரியாக வாய்ப்பு இருக்குது. அப்போது ராசி கட்டத்தையும் பார்த்துக்கணும், அம்ச கட்டத்தையும் பார்த்துக்கணும். ராசி கட்டத்தில் பலவீனமாக இருந்த கிரகம் அம்சத்தில் பலமாயிட்டார் அப்படின்னா ஒரே அடியாக மோசம் போகாது, கொஞ்சம் தப்பிச்சு கொடுத்துரும். இது ஒரு உதாரணம். இப்படித்தான் எதா அந்த வலது கண்ணாக இருக்கட்டும், அறிவாக இருக்கட்டும், வியாபார அமைப்பாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், இல்லற வாழ்க்கை திருமணம் ஆன பிறகு நமக்கு அமையும் குடும்பமாகட்டும், நம் மலர்ந்த குடும்பமாகட்டும்,
இது எல்லாத்தையுமே பிறப்பு ஜாதகத்தை வச்சு முதல்ல தீர்மானம் பண்ணிட்டு பிறகு அவருக்கு இப்போ நடக்கிற திசைகளை வச்சு அது அந்த பலன் கூடிய குறையோ இருந்தால் சொல்லலாம். இந்த 2 பாயிண்ட்டை கவனம் வச்சுக்கோங்க. சரியா? ராசி கட்டத்தில் 2ஆம் பாவகாதிபதி நல்லா இருக்காரான்னு பார்க்கணும். சப்போஸ் நல்லா இல்லாமல் இருந்தால் அம்சத்தில் பார்க்கணும். அம்சத்தில் பலமாக இருந்துட்டாருன்னா ஓரளவு தப்பிச்சுக்கணும் சொல்லலாம். ராசியிலையும் பலவீனமாகி அம்சத்திலையும் பலவீனமானால் ரொம்ப சிரமம்னான்னு சொல்லணும். இது மாதிரி முறையாக நீங்கள் சொல்லணும். நான் மேற்சொன்ன எல்லா விஷயங்களையும் 2ஆம் பாவத்துக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் மனசில் வச்சுக்கிட்டு படிச்சுட்டு பிறகு அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதற்கான பதிலை சொல்லணும். 3 பாயிண்ட். ஒன்று, ஜென்ம ஜாதகத்திலேயே அவருக்கு பலம் இருக்கா பலவீனமாக இருக்காங்கிற பார்த்தோம். 2வது, நடக்க திசையை அவருக்கு சப்போர்ட் பண்ணதே இல்லையாங்கிற பார்த்தோம். 3வது தான் கோச்சார கிழமை சனி குரு. இதை பார்த்துட்டு பிறகு பதில் சொல்லலாம். நல்லதா? அடுத்தது வீடியோவில் 3ஆம் பாவத்தை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.